ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பித்தாலும் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற பிரபலங்களோ அல்லது விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற பிரபலங்களோ சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் புதுசாக சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. முன்னதாக திவ்யா துரைசாமியோட எலிமினேஷன் அப்போ பிரியங்காவை குறிப்பிட்டு நன்றி சொல்லி திவ்யா துரைசாமி பேசியிருந்தாங்க. அவங்க பேசி முடித்ததும் பிரியங்காவும் திவ்யா துரைசாமிக்கு நன்றி சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் பிரியங்கா பேச்சால் கோவப்பட்ட மணிமேகலை, நான் பேச வேண்டிய இடத்துல நீங்களே பேசிட்டா ஒரு ஆங்கராக நான் என்ன தான் பேசுறது? குக் வித் கோமாளியில் ஒரு குக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க, ஆனால் ஆங்கரிங் வேலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை ரொம்ப ஃபோர்ஸாக பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னை மணிமேகலை அவமானப்படுத்திட்டு தான் நினச்ச பிரியங்கா கேரவனுக்கு போய் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுருக்காங்க. இதுக்கப்புறமா சேனல் தரப்பு மணிமேகலையை பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மணிமேகலை உறுதியாக முடியாது அப்படின்னு மறுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா செமிஃபைனல் எபிசோடோட ஷூட்டிங் அப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் ஹெட்டும் சேனல் தரப்பும் மணிமேகலை கிட்ட சும்மாவது ஒரு சாரி சொல்லிடுங்க, பிரச்சனையை இத்தோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பையும் மணிமேகலை முடியாது, எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஷோ நடக்கும்போது காமெடியாக ஃபன்னாக பேசுகிற மாதிரியாவது ஒரு சாரி கேட்டுருங்க, இது ரொம்ப நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சமாதானம் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் மணிமேகலை உறுதியாக சாரி மட்டும் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ப்ரொடக்ஷன் டீமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பிரியங்கா கிட்ட பேச மாட்டீங்க, ஆனால் ஒரு ஆங்கராக இந்த ஷோவை கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர ஆனால் அவகிட்ட மட்டும் பேசவே மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் விஜேவாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும், இதுதான் உங்களோட வேலை. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன்னா நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க அப்படின்னு மணிமேகலையை அனுப்பியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது மணிமேகலை சுயமரியாதை தான் முக்கியம்னு வெளியே வரல, தயாரிப்பு தரப்பால் வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்த மணிமேகலை இதை பற்றி வீடியோ போட்டதில் கூட விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் பிடிக்காமல் போயிருக்காமா. செட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மாதிரி தான், அதை வெளியே பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சும் மணிமேகலை வீடியோ போட்டு நிகழ்ச்சியவே அசிங்கப்படுத்தியிருக்கிறது விஜய் டிவிக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காமா. ஒரு ஆங்கராக இடம் கிடைச்சும் கூட தனக்கு செட் ஆகலை அப்படின்னு ஏதோ ஒரு கோவத்தில் அவசரப்பட்டு மணிமேகலை வெளியே போயிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு வரோம், மணிமேகலை அப்படி ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா? அடுத்த சீசனில் பிரியங்கா இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே மணிமேகலை ஏன் இந்த மாதிரி முடிவெடுக்கணும்? ஏற்கனவே மணிமேகலை சுனிதா கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பற்றி சுனிதாவும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, அதே போல் சேனல் தரப்பும் எதுவுமே வெளியே சொல்லாமல் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும் சுயமரியாதை தன்மானம் அப்படின்னு சொல்கிற மணிமேகலை அவங்கள போல தானே மற்ற மனுஷங்களுக்கும் சுயமரியாதை இருக்குன்னு புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மீடியா மேசன்ஸ் இருந்தப்போ இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிற மணிமேகலை அவங்க இருக்கிறப்ப தானே இனிமேல் இந்த நிகழ்ச்சி பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போனாங்க. மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறினதும் இங்கே வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணிமேகலைக்கு மற்றவங்க பிரச்சனை கிடையாது, அவங்களோட ஈகோ தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பிரச்சனை பற்றி பேசியிருக்கிற லாஸ்ட் பிக் பாஸ் சீசனுடைய டைட்டில் வின்னர் அர்ச்சனா, இந்த பிரச்சனையை மையமாக வச்சு நான் இதை பேசலை, பொதுவாகவே நான் புல்லிங்க்கு எதிராக இருக்கிறவ தான், சீனியாரிட்டியை வச்சு ஒருத்தங்க தான் பெருசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனால் நமக்கு எல்லா விஷயங்களும் ரூமர்ஸாக தான் தெரிய வருது, ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் பேசுகிறத மட்டுமே கேட்டுட்டு இன்னொரு பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்காம முடிவு பண்ணுறது எப்பயுமே தப்பு தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருக்காங்க. பிரியங்கா மணிமேகலைக்குள்ள ஒரே எபிசோடில் இந்த பிரச்சனை வரல, 40க்கும் மேற்பட்ட எபிசோடில் நிறைய எபிசோட்ஸில் நம்ம நோட் பண்ணும்போது சுஜிதா பிரியங்கா கிட்ட மணிமேகலை இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி ஆங்கரிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதும் பிரியங்கா அதுக்கு பண்ணி காட்டினதும் இதனால் மணிமேகலை செம்ம கடுப்பானது. செஃப் தாமுவையும் மாதம்பட்டி ரங்கராஜையும் டம்மி பீஸுங்க அப்படின்னு ஸ்டார்ட் மியூசிக்கில் மணிமேகலை கலாய்ச்சதை குக் வித் கோமாளியில் குறும்படமாக போட்டு காட்டி மணிமேகலை பிரியங்காவை கோத்து விட மணிமேகலையை கொஞ்சம் நேரத்துக்கு ஆங்கரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு செஃப் தாமு தண்டனை கொடுத்தது. இதை தொடர்ந்து நடிகர் நானியும் பிரியங்காவும் படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்தப்போ மணிமேகலையோட ஆங்கரிங்கை கலாய்ச்சது அப்படின்னு ஆடியன்ஸ் குக் வித் கோமாளி ஷோவில் காமெடியாக பார்த்த பல விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு போர்க்களமே நடந்திருக்கு.